லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அதான் சார், அப்பா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போய் உதவி கேட்டிருப்பார் போல. அவரும் உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த அந்த உதவிக்கு பதிலா உதவிக்கு பதிலாவா? என்னன்னு சொல்லுவினே? என்ன அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்கம்மா. அது மட்டும் இல்லாம அப்பாவும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாரு. என்னையும் சென்னைக்கு உடனே கிளம்பி வர சொல்றாருமா. கேக்குறவன் கேன என்ன வேணா சொல்லுவேன். என்ன எங்களெல்லாம் கேன பையன் நினைச்சிட்டு இருக்கியா? நீ சொல்றதெல்லாம் நாங்க நம்பணுமா? சார், நான் ஏன் சார் அப்படிலாம் சொல்ல போறேன்? எங்க அப்பா சொன்னதை உங்ககிட்ட நான் அப்படியே சொல்றேன் சார். சார் ப்ளீஸ் சார், என்னை நம்புங்க சார். நாங்க நம்புறது இருக்கட்டும். உங்க அப்பா கிட்ட நீ என்ன சொன்ன அத சொல்லு. நான் என்ன சார் சொல்றது? என்ன சொல்றதா? எங்க வீட்டு பொண்ணை கெடுத்து குட்டிச்சோரா கிட்டன்னு சொல்ல வேண்டியதானே? சார், அத நான் எப்படி சார் சொல்ல முடியும்? நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு தான் சார் இருக்கேன், நான் அப்படி பண்ணலன்னு. நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க சார். என்னது? நீ சொல்றத நான் நம்பணுமா? ஏய், உன்னெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. எதை எங்க வச்சிருக்கணுமோ அங்க வச்சிருக்கணும். சார் கையெடுங்க, கொஞ்சம் மரியாதை பேசுங்க சார். உனக்கெல்லாம் என்னடா மரியாதை சார்? ஐயோ, போறப்பட்ட வீட்டுக்கு துரோகம் பண்ற உனக்கெல்லாம் மரியாதை இருக்குமா? சார், மரியாதை கேக்குதா? இந்த வாங்கிக்கோ. மரியாதை பத்தி நீ பேசுறியா? மரியாதை பத்தி பேசுற நீ? என்கிட்ட திமிரா பேசுற நீ? ஏய், எல்லாம் ஒன்னாலதான். ஒழுங்கா வீட்டுக்குள்ள இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? ஒரு பொண்ணா ஒழுக்கமா வீட்டுக்குள்ள இருந்து சொல்ல கேக்குறியா? சொன்ன பேச்சு கேக்குறது இல்ல. ஒண்ணும் தெரியாத மாதிரி இப்ப வந்து அழுதுட்டு இருக்க. இப்ப நீ அழுக நிறுத்த போறியா இல்லையா? நிறுத்துடா. இந்நேரம் நாம போட்டு கொடுத்த பிளான் படி வினய் பிரச்சனைய ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அப்புறம் நாம நினைச்ச மாதிரி தேனுக்கும் நாகுக்கும் முட்டிக்கும். அப்படியே அது டெவலப் ஆகி உச்சக்கட்டத்துக்கு போய் வெடிக்கும். நாம சர்டிபிகேட்டோட வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனா போதும், வினயோட பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆயிடும். ஆனா இதெல்லாம் சொல்றதுக்கு தான் நல்லா இருக்கு, நடக்கணுமே. டாக்டர் மனசு வச்சாதான் சர்டிபிகேட் கிடைக்கும். ஆனா டாக்டர் பயப்படுறாங்களே. அவங்கள சொல்லி குத்தம் இல்ல, டாக்டர் நல்லவங்க தான். நம்மளோட பிரச்சனையை கூட அவங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. கவுன்சில் அது இதுன்னு பிரச்சனை வந்துருமோன்னு டாக்டர் பயப்படுறாங்க. அவங்களோட அந்த பயத்தை மட்டும் போக்கிட்டா போதும், சர்டிபிகேட் நமக்கு ஈஸியா கிடைச்சிரும். பயத்தை போக்க என்ன பண்ணலாம்? அவங்க வண்டி வச்சிருக்காங்கல்ல, செம்ம ஐடியா. கண்டிப்பா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். ஆனா அதுக்கும் டாக்டர் சம்மதிக்கணுமே. அவங்க ஒத்துக்கிட்டாதானே இது நடக்கும். என்னம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இன்னும் போகலையா? சர்டிபிகேட் இல்லாம போய் ஒரு யூஸும் இல்ல டாக்டர். உன் பிரச்சனை எனக்கு புரியுதுமா. உனக்கு ஹெல்ப் பண்ணா நான் தான் மாட்டிப்பேன். இந்த மாதிரி வாய் கூசாம பழி போடுற பொண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நான் பலிகடா ஆக முடியாது. எங்க கவுன்சில்ல நிக்க வச்சு கேள்வி கேட்டு என்னோட அங்கீகாரத்தையே ரத்து பண்ணிடுவாங்க. அந்த பொண்ணு வெர்ஜின் தான் ப்ரூஃப் பண்ண நான் கொடுக்கிற சர்டிபிகேட் காட்டினாதான் நம்புவாங்களா என்ன? வேற ஏதாவது வழி கிடைக்குமான்னு யோசிச்சு பாரு. நான் யோசிச்சு பார்த்துட்டேன், இன்னொரு வழி கூட இருக்கு. அப்புறம் என்னம்மா, போய் அதை ட்ரை பண்ணு. இல்ல டாக்டர், அதுக்கும் நீங்க தான் உதவி பண்ணணும். நானா? சாரிமா, உன்னோட பிரச்சனையில என்ன இழுக்காதமா, என்ன விட்டுருமா. ப்ளீஸ் டாக்டர், உங்களை தான் கடவுள் மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கேன். நீங்க இந்த உதவியை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா
என் லைஃபுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர், ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ். என்னம்மா நீ சொல்லுமா, நான் என்னம்மா பண்ணணும்? இல்லம்மா, அது சரி வராது. என்ன விட்டுருமா. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், இது வாழ்க்கை பிரச்சனை. இதுல 2 பேரோட வாழ்க்கை, மான மரியாதை எல்லாமே நீங்க ஹெல்ப் பண்றதுல தான் இருக்கு. உங்களை நம்பிதான் இருக்கோம். ப்ளீஸ் டாக்டர். அதுக்காக சொல்லலம்மா, இது கொஞ்சம் சென்சிட்டிவ் இஷ்யூ. அதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஐயோ, மாட்டேன்னு சொல்லிடாதீங்க டாக்டர். எப்படியாவது என் புருஷனை இந்த பழியில இருந்து காப்பாத்துங்க. ப்ளீஸ் டாக்டர், உதவி பண்ணுங்க. ஐயோ, என்ன பண்ற? அதெல்லாம் வேண்டாமா. எந்திரிமா, எந்திரி. என்னம்மா நீ? மாட்டேன்னு சொல்லிடாதீங்க டாக்டர், ப்ளீஸ். உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ். மா, இவனை எப்படியே விட சொல்றீங்களாமா? நீங்க ஊடு சொல்லுங்கம்மா, இவனை அப்படியே கொண்டே போட்டுரு. கார்த்திக், என்ன கார்த்திக்? நான் தான் பேசுறேன்னு சொல்றேன்ல, நீ அமைதியா இரு. நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க யாரும் வாயை திறந்து பேசக்கூடாது சொல்லிட்டேன். ஏன்பா வினய், நாங்க தான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டோம். நீ சொன்னதையே சொல்லிட்டு இருந்தா எப்படிப்பா? மா, நான் உண்மையதாம்மா சொல்றேன். இது எனக்கே தெரியாம நடந்த ஏற்பாடுமா. இப்ப நான் எவ்வளவு சொன்னாலும் அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. மா, பாத்தீங்களா? திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லிட்டு இருக்கான். வினய், உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுதுப்பா. ஆனா நீ திரும்ப திரும்ப நான் தப்பு பண்ணலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி? நீ தான் கண்டிப்பா என் பேத்திய கல்யாணம் பண்ணணும். அதை தவிர வேற வழியும் உனக்கு கிடையாது. இப்ப என்ன உனக்கு? உன் வீட்டு கடனை அடைக்கணும், அவ்வளவுதானே? உன் அப்பா அம்மா வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க எவ்வளவு டவுரி தரணும்னு சொல்றாங்களோ அது நாங்களே தந்துடுறோம். அதை வச்சு உங்க அப்பாவை கடன் அடைக்க சொல்லு. அப்ப உனக்கு ஓகே தானே? அண்ணி, என்ன பேசுறீங்க நீங்க? இவன் யாரு என்ன ஏதுனே நமக்கு தெரியாது. நாகு, உனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒழுங்கா உன் வாயை மூடிக்கிட்டு அங்கேயே நெல்லு சொல்லிட்டேன். இத பாரு வினய், எங்களுக்கு இருக்கிற கோடிக்கணக்கான சொத்துல தேனுக்கு ஒரு பங்கு இருக்கு. அதனால அவளை கட்டிக்க போறவனுக்கு அதுல பங்கும் அனுபவிக்கிற உரிமையும் இருக்கு. புரியுதா? அதுல ஒரு பங்கு முன்னாடியே கொடுத்துடுறோம். உன் கடனை அடைச்சிரு, சரியா? ஆமா, எவ்வளவு கடன் இருக்குன்னு சொன்ன? மா, 75 லட்சம் ரூபா இருக்குமா? என்னது, 75 லட்சமா? அட பாவி. சரி, இப்ப அது கொடுத்துட்டா உன் பிரச்சனை முடிஞ்சது, கரெக்டா? ஆமா சார். சரிப்பா. கார்த்திக், இப்பவே வினய் கிட்ட 75 லட்சத்துக்கு செக் போட்டு கொடுத்துருப்பா. என்னம்மா நீங்க? கார்த்திக், நான் சொல்றத செய்ப்பா. வினய், அத போட்டோ எடுத்து உங்க அப்பா அம்மாவுக்கு அனுப்பி அவங்க கிட்ட பேசுப்பா. என்ன ஏதுன்னு இப்பவே முடிவு தெரிஞ்சாகணும், புரியுதுல்ல? ம். ஏய், வாடி வாடி.
வாடின்னு சொல்றேன்ல போ. அப்பாடா, மித்ரா ஐடியா ஒர்க் அவுட் ஆகுது. போடி. இங்க பாரு தேனு, இப்போ அது உனக்கு புரியுதா? இத பாரு, அவன் சரியான பணத்தாசை புடிச்சவனா இருக்கான். நீ என்னதான் லவ் கிவ்னு சொன்னாலும் அவனுக்கு அதெல்லாம் பெருசாவே தெரியாது. நம்ம கிட்ட இருக்கிற சொத்து பணம் இதெல்லாம் தான் அவன் கண்ணுக்கு தெரியும். இவ்ளோ நாள உன்கிட்ட அவன் நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருந்து அவனுக்கான நேரம் வந்ததும் எப்படி பிளான் போடுறான் பாத்தியா? அவன் பயங்கரமான தில்லாலங்கடிதான் அவன். அவன் நேரடியா வரதட்சணை கொடுத்தாதான் உங்க பொண்ணை கட்டிப்பன்னு சொல்றதுக்கு பதிலா சுத்தி வளைச்சு பிசினஸ் கடன் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு கூட பேசி முடிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு என்னென்ன கதையெல்லாம் சொல்றான் பாத்தியா? இங்க பாரு தேனு, நீ நினைக்கிற மாதிரி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கவே முடியாது தேனு. இப்படி லட்டு மாதிரி ஒரு பொண்ணு, அதுவும் தான் வேலை பாக்குற முதலாளி வீட்டு பொண்ணு, இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்னு டக்குன்னு உன் கழுத்துல அவன் தாலி கட்ட வேண்டாம்? இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க 75 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு இன்டைரக்டா அவன் சொல்றானா? அவன் எவ்வளவு பெரிய கிரிமினலா இருப்பான். 75 லட்சமா? 75 லட்சம் அந்த மொகர கட்டிக்கு. எங்க பொண்ணு அவனுக்கு கொடுக்கறதே பெரிய விஷயம்தான், இதுல வேற 75 லட்சம் பணம் அவனுக்கு கொடுக்கணுமாமே? யோசிச்சு பாரு தேனு, இப்பவே இவ்ளோ பணம் கேக்குறவன் தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பா என்னென்னலாம் கேப்பானோ யாருக்கு தெரியும்? மொத்த சொத்தையும் அவன் பேர்லயே எழுதி வைங்கன்னு கேட்டாலும் கேட்பான் அவன். நானும் அவன் பணம் கேட்க ஆரம்பிச்சதும் நீ வாய திறந்து பேசுவன்னு பார்த்தா நீ ஏன்னு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற. எங்க இருந்தோ வந்த ஒரு டிரைவர் பைய, அவன் நம்ம சொத்து பூராத்தையும் மொத்தமா முழுங்கணும்னு பாக்குறான். நீயும் கம்முன்னு அங்க நிக்கிற. இத பாரு தேனு, இவன் உனக்கு சரிப்பட்டு வரமாட்டான். நீ அண்ணிக்கிட்டயும் மாப்பிள்ள கிட்டயும் எல்லா உண்மையும் சொல்லிடு, அதான் உனக்கு நல்லது. இல்லன்னு வச்சுக்கோ, ஏன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவன் எனக்கு கிடைச்சே தீரணும்னு நீ அவனுக்கு கழுத்தை நீட்ன, உன் கழுத்தை அறுத்துட்டு எல்லாத்தையும் வாரி சுருட்டிக்கிட்டு அவனுக்கு பிடிச்சவளோட அவன் ஓடி போயிடுவான். என்னடி நான் இவ்ளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியாவே நிக்கிற? பேசுடி. ஏய், இங்க உன் வாழ்க்கைய முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், இதுல உனக்கு மௌன விரதம் முக்கியமா? ஏய் பேசுடி, பேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், பேசுடி. மௌன விரதம் மண்ணாங்கட்டி விரதம். இத பாரு, நீ இப்ப வந்து உண்மைய சொல்லல, நானே அவங்க கிட்ட போய் உண்மைய சொல்லிடுவேன் பாத்துக்க. போய் சொல்லுங்க, போய் சொல்லுங்க பாப்போம். நீங்க போய் உண்மைய சொன்னா நான் மாட்ட மாட்டேன், நீங்க தான் மாட்டுவீங்க. போனா போது பாட்டுன்னு பொறுமையா போனா ரொம்ப ஓவரா போறீங்க. இந்த பணம் சொத்தெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? எனக்கு பிடிச்ச ஒருத்தனை நான் கட்டிக்கணும், அவ்வளவுதான். அவன் நல்லவனா கெட்டவனான்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இங்க பாருங்க பாட்டி, இது என்னோட லைஃப். எனக்கு எது வேணும் எது வேண்டான்றது நான் தான் முடிவு பண்ணுவேன். இதுலலாம் நீங்க தலையிடக்கூடாது, புரிஞ்சுதா? ஹேய், உனக்கு அவன் தான் வேணும்னா அவனை கூட்டிட்டு எங்கேயாவது நீ ஓடி தொலை. அதை விட்டுட்டு இந்த சொத்துல பங்கு கிங்குன்னு கேட்ட நான் சும்மா இருப்பேனா? ஏன் அவர் பணம் கேட்க கூடாதா? எனக்கு வர வேண்டிய ஷேர் தானே கேக்குறாரு. உங்களுக்கு என்ன வந்தது? இது எங்க பாட்டி வீட்டு பணம். எங்க அப்பா அம்மாக்கு சேர வேண்டிய சொத்துல இருந்து எனக்கு செலவு பண்றாங்க. இத யார் தடுக்கிறது? ஏய் என்ன? இது எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து. இதுல உனக்கும் பங்கு இருக்கணும்னா அதுக்கு நீ தகுதியானவன் கிட்ட போய் சேரணும். உனக்கு வர போறவன் நம்மள மாதிரியே பெரிய கோடீஸ்வரனா இருந்தா பரவாயில்லன்னு நாம போனா போகுதுன்னு கொடுக்கலாம். கேவலம் அந்த டிரைவர் பையன் ஒரு அன்னாடங்காட்சி.
அவனுக்கு போய் நம்மளோட சொத்தை நாம கொடுக்கணுமா? ஹ, இத பாரு, அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த பயலை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு ஐடியா போட்டு அதுக்கு நான் ஒன்ன யூஸ் பண்ணிக்கிட்டா, நீ என்னடானா அவனை இந்த வீட்டை முதலாளியாக்கலான்னு பாக்குற. இங்க பாரு, நான் இங்க இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நீ இப்பவே போய் அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிடு. முடியாது பாட்டி. என்னோட சூப்பர்மேனை நீங்க இல்ல, என் தாத்தாவே வந்தாலும் இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது. என் கல்யாணம் முடியற வரைக்கும் நீங்க வாயை மூடிட்டு கம்மன் இருந்தா இந்த வீட்டுல இருங்க. இல்லனா நான் அன்னைக்கே சொன்னல, அதுதான் நடக்கும். உங்களை பாட்டி அடிச்சு துரத்துவாங்க. நான் சூசைட் அட்டம் பண்ணி நான் உங்களை மாட்டி விட்டுருவேன். போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில கொளுத்திங்க வைக்கும். இதெல்லாம் தேவையான யோசிச்சு பாருங்க. என்ன இவ நம்மளையே இப்படி மிரட்டுறா? கார்த்திக், நீயே அதை கொடுத்துரு. இங்க பாருங்க வினய், இதான் உங்களுக்கு கடைசி. இதுக்கு மேல அது இதுன்னு சொல்லி காரணம் காட்டினீங்க, அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நீ பண்ண இந்த வேலைக்கு உன்னை பிடிச்சி ஜெயில போட்டுக்கணும். எல்லாம் எங்க அம்மாவாலையும் தேன்மொழியாலும் தான் உனக்கு பொண்ணையும் கொடுத்து பணத்தையும் கொடுக்க வேண்டியதா இருக்கு. எந்த முட்டாளாச்சும் இதை பண்ணுவானா? எல்லாம் என் தலை எழுத்து. இங்க பாருங்க வினய், நாளைக்கு உங்க அப்பா அம்மா இங்க வந்து ஆகணும். இல்லனா என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் இந்த பிரச்சனையை வேற மாதிரி டீல் பண்ண வேண்டியதா இருக்கும். சார், இந்த பணத்தை கொடுத்துட்டா போதும், அப்புறம் எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்றேன் சார். இந்தா நாகு, என்ன பண்ற நீ? என்னத்த பண்றீங்க? பரதேசி பயலே, உனக்கு 75 லட்சம் கேட்டா? ஏய் நாகு, விடு. விடுங்க. விடுன்னு சொல்றேன், விடு. ஐயோ அண்ணி, இவன் நம்ம தலையில நல்லா மிளகா அரைக்கிறான். ஒரு டிரைவர் பைய கேக்குறான்னு சொல்லையா 75 லட்சம் ரூபாய் தூக்கி இவங்கிட்ட குடுக்குறீங்க? ஏன் மாப்ள, நீங்க படிச்சவர் தானே? உங்க புத்தியே இப்படி கெட்டு போயிருக்கு. அத்தை, வார்த்தையை பார்த்து பேசுங்க. இது எங்க வீட்டு பொண்ணு தேனோட பிரச்சனை. வெளியே தெரிஞ்சதுன்னா... ஐயோ போது, நிறுத்துங்க மாப்ள. சும்மா வீட்டு பொண்ணு, வாழ்க்கை, மானம், கௌரவம்னு. இவ வாழ்க்கையும் போகல, மானமும் போகல. எல்லாம் சுத்த நாடகம். இவளுக்கும் இந்த டிரைவருக்கும் நடுவுல ஒண்ணுமே நடக்கல. போதுமா? நாகு, என்ன சொல்ற நீ? பாட்டி பாட்டி, இல்ல பாட்டி, இவங்க போய் சொல்றாங்க. பணம் கேக்குறதுனால இவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேச்ச நம்பாதீங்க பாட்டி, இவங்க பேச்ச நீங்க நம்பாதீங்க. தேனே, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அத்தை, நீங்க சொல்லுங்க அத்தை. ஐயோ, நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கெல்லாம் நானும் ஒரு வகையில காரணம் தான். எனக்கு இந்த வினய ஆரம்பத்துல இருந்து சுத்தமா பிடிக்கவே இல்ல. இவனை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சேன்.
ஆனா அதுக்கு சரியான சந்தர்ப்பம் எனக்கு அமையவே இல்ல. அந்த சமயத்துல தான் தேன் இவன் மேல ஆசைப்படுறாங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு.